கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு நாம் பார்க்குற வேத பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன, இயேசு கிறிஸ்துவானவருக்கு எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றுவதே ஊழியம், அவருக்கு செய்யும் ஊழியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ அவருக்கு ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கு சேவை செய்கிறது, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறது, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். கர்த்தரை பின்பற்றுவது, இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான். என்ன அப்படின்னா, நம்மளை நாமளே கவனிக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்மளை நாமளே கவனிக்கும்போது தான் கர்த்தர் யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள முடியும், கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தர் பேசுகிறத கேட்க முடியும். நம்மளை நாமளே கவனிக்கலை அப்படின்னா கர்த்தரை நாம் பார்க்க முடியாது, கர்த்தர் பேசுகிறதும் நமக்கு கேட்காது. பிசாசோட வழியில் நாம் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருப்போம். அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றுவது. அவரை பின்பற்றுவதுனா நம்மளை நாமளே கவனிக்கிறது. அதாவது நம்மளுடைய எண்ணங்களை கவனித்து எண்ணங்கள்லேருந்து விலகி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் மாத்திரம் கீழ்ப்படிந்து நடக்கிறது. அதுக்கு பேர் தான் கர்த்தரை பின்பற்றுவது. அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா நம்மளை நாமளே கவனிக்கிறது. நம்மளை கவனிக்கும்போது தான் கர்த்தருக்குரியது என்ன, கர்த்தருக்கு சித்தமானது என்ன, கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படிங்கிறதே நாம் அறிந்து அவர் வழியில் நடக்கவே முடியும். நம்ம கவனிக்கும்போது தான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். நம்மளை நாமளே கவனிக்கும்போது, நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கும்போது கர்த்தர் கூடவே இருப்பார். நம்ம கூடவே நம்ம கவனிக்காத போது பிசாசு நம்ம கூட இருக்கும். கர்த்தர் கூட இருக்க மாட்டார், அவர் விலகிடுவார். நம்மளை நாம் கவனிக்கலைன்னா கர்த்தர் விலகிடுவார், பிசாசு நம்ம கூடவே இருக்கும். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கு சேவை செய்கிறது, கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும்னு விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் அவரை பின்பற்றணும்னு சொல்லுது. அவரை பின்பற்றுவதுனா நம்மளை கவனிக்கிறது. நம்மளை கவனிக்கும்போது தான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக நம்மளுடைய இருதயத்தை மாற்றுவார். சுகந்த வாசனையாக நாம் இருப்போம். ஏன்னா நம்ம இருதயமானது பரிசுத்தமாகப்படும். நம்மளை கவனிக்கும்போது தான் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருக்கு இசைவாக, கர்த்தருக்கு நேராக அது செவ்வையாக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமானபடி நம்மளுடைய இருதயம் பக்குவப்படுத்தப்படும். அப்போ தான் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர். நம்மளுடைய வழியை நாம் திருத்திக்காமல், நம்முடைய செயல்களை திருத்திக்காமல், நம்ம மனதை பக்குவப்படுத்தாமல், நம்மளை பரிசுத்தமாக்காமல் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை கவனிக்கலைன்னு அர்த்தம். நம்மளை கவனித்தோம் அப்படின்னா நாம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறதை
நாம் கண்கூட பார்க்க முடியும். நம்மளுடைய செயல்கள் எல்லாம் மாறி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் கவனித்தோம்னா. அதுக்கு தான் கவனிக்க சொல்கிறது. கவனித்தா கர்த்தர் வழி நடத்துகிற பாதை எப்படி எல்லாமே புரியும். கவனிக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. ஏன்னா கர்த்தர் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால தான் நம்ம கவனிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம கூட இருப்பார் கர்த்தர். நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு உதவி செய்வார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா அவரை கவனிக்கிறது, அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறது, நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கிறது, எண்ணங்களுக்கு விலகிறது. இதுக்கு இன்னொரு வசனம் கூட சொல்லலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்கள் அப்படின்னா, ஒன்று கர்த்தர், இன்னொன்று பிசாசு. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இப்போ நாம் பிசாசுக்கு பிரியமானதை செஞ்சோம்னா அவனை சிநேகிக்கிறோம், கர்த்தரை பகைக்கிறோன்னு அர்த்தம். இதே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செஞ்சோம்னா கர்த்தரை சிநேகிக்கிறோம், கர்த்தரில் அன்பு கூர்றோம், கர்த்தருக்கு சேவை செய்கிறோம். பிசாசுக்கு நாம் எதிரியாக இருக்கிறோம், பிசாசை நாம் பகைக்கிறோன்னு அர்த்தம். அதனால் 2 பேருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமான்களுக்கு, பிசாசுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நாம் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லப்படுது. அதாவது கர்த்தருக்கு நாம் ஊழியம் செஞ்சோம்னா பிசாசோட செயல்களுக்கு, எண்ணங்களுக்கு நாம் விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வார்த்தையே. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருள் என்பது பிசாசு, அதாவது எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள். இதுக்கு நாம் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2க்குமே ஊழியம் செய்ய முடியாது. 2ல் ஏதாவது ஒன்றுக்கு தான் செய்ய முடியும். ஒன்று எண்ணங்கள்லே வாழ்கிறோம், எண்ணங்களின்படி ஓடுறோம், நடக்கிறோம், நம்ம சுயபலத்தில் ஓடுறோம், நம்ம சுய இஷ்டத்தில் போகிறோம் அப்படின்னா பிசாசுக்கு நாம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பிசாசை நம்ம உற்ற தோழனாக வச்சுருக்குறோம். அல்லது கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறோம், எண்ணங்களுக்கு விலகிட்டோம், கர்த்தரோட வழியில் நடக்கிறோம், கவனிக்கிறோம், கவனித்து அவர் வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகாட்டுதலின்படியே நாம் நடக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு சேவை செய்யணும்னா முதலாவது நம்மளை கவனிக்கணும். கவனித்து நம்ம மனதை பரிசுத்தமாக்கி கர்த்தரோட ஐக்கியத்தை பெற்றுக்கிட்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லலாம். மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சுவிசேஷம் சொல்லலாம். கர்த்தரை பற்றி நாம் கர்த்தரிடமாக மற்றவர்கள் திரும்புவதற்கு உதவி செய்யலாம். முதலாவது நாம் திருந்தாமல் மற்றவங்களை திருத்துறது, மற்றவங்களுக்கு சொல்கிறது அது கூடாத காரியம். அதுதான் அங்கே வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா நம்மளை கவனித்து நம்ம மனதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்து கவனித்து நம்முடைய எண்ணங்களின்படி நடக்காமல் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்து, அவருடைய சித்தத்தின்படி நடந்து, கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் நடந்து வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.